வணக்கம் மக்களே. தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்று வந்து பனையூர் சென்றிருக்காரு. பனையூர் சென்று அங்கே உள்ள நிர்வாகிகள் எல்லாருமே சந்திச்சிருக்காரு. என்ன விஷயம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, 120 மாவட்ட செயலாளர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே நேராக போய் சந்திச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது இல்லையா, அந்த 234 தொகுதிக்கு விகிதம் 120 தொகுதி வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ 120 தொகுதிக்குமே வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இதுக்கான கூட்டமும் நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து தளபதி விஜய் அவர்கள் ஷூட்டிங் போயிருந்தார். ஸோ அதனால வந்து தளபதி விஜய் அவர்கள் தான் வந்து அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே கொடுப்பாரு, நியமிக்கப்பட்டவங்களை வந்து தனித்தனியாக சந்திப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படியே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து தளபதி வந்து சந்திச்சிருக்காரு. சந்திச்சது அவங்களுக்கு வந்து சான்றிதழும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலாகவே மீட் பண்ணியிருக்காரு தளபதி அவர்கள். அவங்களுடன் வந்து ஒரு சில நிமிடங்கள் வந்து கலந்துரையாடலும் பண்ணியிருக்காரு. ஸோ சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க, சில விஷயங்கள் பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வெள்ளி நாணயமும் வந்து பரிசாகவும் கொடுத்துருக்காங்க. அந்த வெள்ளி நாணயத்தில் வந்து தளபதி விஜய் அவர்களோட ஃபோட்டோவும் பொறிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி சின்னமும் தமிழக வெற்றி கழகம் என்ற எழுத்தும் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது. ஸோ அதை வந்து பரிசாக கொடுத்துருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக நியமிக்கப்பட்டிருக்க எல்லாருக்குமே வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்து. அதே மாதிரி புதுசாக நியமிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கழக தொண்டர்கள் எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறதையும் வேண்டி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி உங்களை நம்பி தான் நான் கட்சி தொடங்கியிருக்கேன். ஸோ கட்சி நலனுக்காக மாவட்ட செயலாளர்களும் பொறுப்பாளர்களும் வந்து கண்டிப்பாக உழைக்கணும். அதே மாதிரி கட்சியின் கட்டமைப்பை வந்து வலுவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி தளபதி இந்த புதுசாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களிடம் பேசியிருக்கிறார். ஸோ தளபதி சொன்ன மாதிரியே கண்டிப்பாக வந்து மாவட்ட நிர்வாகிகள் வந்து கண்டிப்பாக அவங்களோட உழைப்பை கொடுப்பாங்க, கழக தொண்டர்களும் அவங்களோட சப்போர்ட்டை கொடுப்பாங்க. ஸோ களத்தில் இறங்கி வேலை பார்க்குறதா இனிமேல் நம்மளோட வேலையாக இருக்கும். ஸோ கள அரசியலில் வந்து எப்படி நம்ம வந்து மேம்பட போகிறோம், எந்த அளவுக்கு வந்து வேலை பார்க்க போகிறோங்கிறதா ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் வந்து தளபதி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இனிமேல் அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பயங்கரமாக பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஓப்பனாகவே தளபதி சொல்லியிருக்காரு, உங்களை நம்பி தான் நான் களத்தில் இறங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளோட உழைப்பு எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி டபுள் ட்ரீட் தான். ஒன்று வந்து தளபதி 69 ஃபர்ஸ்ட் லுக் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதே மாதிரி நிர்வாகிகளையும் நியமிச்சிட்டாரு தளபதி அவர்கள். ஸோ ரெண்டு பக்கமுமே போக போக இனிமேல் சூடு பிடிக்க போகுது. ஸோ தளபதியோட அரசியல் பக்கம் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.